கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் சிஸ்டர் ரேச்சல் அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். கேக்குது. பண்ணுங்க. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே இந்த தொழுகையை ஆராதனையை நீ ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்த காரணம் கொண்டும் கர்த்தாவே, எந்த தடையும் ஏற்படாதபடிக்கு கர்த்தாவே நீர் இந்த கூடுகையை ஏற்படுத்தி சுவாமி தடையில்லாமல் நடைபெற உமது கிருபையின் பிரசன்னம் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கும் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியவர்களை சீக்கிரமாய் கூட்டி சேரும் ராஜா. இந்த கூடுகை மூலமாக கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அநேக ஆசீர்வாதங்களை பெற நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த கூடுகையை நடத்தி வரும் சுரேஷண்ணனுக்காகவும் ரேணாக்காவுக்காகவும் வருகிறோம். நீர் அவர்களோடு பேசி நீர் உமது சித்தத்தின்படி கர்த்தாவே, உமது கட்டளையின்படி கர்த்தாவே அவர்கள் இந்த கூடுகையை ஏற்படுத்தி இதை தொடர்ந்து நடப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். இடர்பாடுகள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் கர்த்தாவே நீர் பலனும் அரணும் கோட்டையுமாய் இருந்து சுவாமி அக்காவுக்கு வேண்டிய பலனையும் சுகத்தையும் தந்து இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. கர்த்தாவே, அண்ணனுக்கு வேண்டிய ஞானத்தினால் வார்த்தையை நீர் போட்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இந்த கூடுகை மூலமாக சுவாமி உமது வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தாவே உமது பிரசன்னம் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தாவே ஒரு நல்ல மனதை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த 1 மணி நேரம் சுவாமி எங்களுக்கு அற்புதமாய் கர்த்தாவே விசேஷித்த விதமாய் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீரை தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். பல இடங்களிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் கர்த்தாவே இந்த டெக்னாலஜி மூலமாக ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறீர். அநேகர் இந்த கூடுகையிலே பார்ட்டிசிபேட் பண்ண நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அதன் பலனை, அதன் ஆசீர்வாதத்தை, மது மகிமையை, மது வார்த்தையை ஒவ்வொருவரும் கர்த்தாவே அறிந்து கொள்ளத்தக்கதாக அநேகரும் இடத்திலே கிட்டி சேர தொடர்ந்து கர்த்தாவே நீர் வழிவகை செய்ய வேண்டும் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த கூடுகை எந்த நோக்கத்தோடு நீர் ஆரம்பிக்க சித்தம் கொண்டீரோ கர்த்தாவே அந்த சித்தத்தை நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஏறெடுக்கப்படும் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, பாட்டு கர்த்தாவே வசனங்கள் எங்களுக்கு அனுகூலமாய் இருக்க நீ கிருபை தாரும். 91ஆம் சங்கீதத்தின் வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே எங்களை பாதுகாத்தரணும். இந்த 1 மணி நேரமும் கர்த்தாவே உமது பாதப்படியிலே அமர்ந்து உம்மை தியானிக்க, உம்மை போற்றி புகழ நாங்கள் நன்றியோடு கர்த்தாவே அதை திரும்ப நோக்கி பார்க்க, எங்கள் ஜெப தூமங்களை ஏறெடுக்க, ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதனாலே கர்த்தாவே அதை உணர்ந்து கர்த்தாவே நன்றி பலிகளை ஏறெடுக்க தொடர்ந்து கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் துதியின் வேளை. நாம் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள தேவனை நோக்கி நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் துதிப்போம். எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே சோத்திரா. தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவரே சோத்திரா. திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவரே சோத்திரா. விதவைகளை ஆதரிக்கிறவரே சோத்திரா. மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்தாதவரே சோத்திரா. கிருபையினால் முடிசூட்டுகிறவரே சோத்திரா. இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவரே சோத்திரா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவரே சோத்திரா. இரக்கம் உள்ளவரே சோத்திரா.
ஸ்தோத்திரா. மன உருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் பாடல் வேளை. இயேசுவின் நாமம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஆனிலும் பூவிலும் மேலான நாமம், வானறிவானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானறிவானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். துமின்றும் எங்கும் மாறிட நாமம், அன்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ரேணுகா சார்பிலையும் சார்பிலையும் ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் மீட், இதில் எல்லாவற்றையும் சேர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி ஒரு ஆழமான சத்தியம், மிகுந்த ஆறுதலையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு செய்தி. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் அடிப்படையில் யூசுவலா நான் ஒரு பேசேஜ் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு வசனம், கொலோசியர் 1:20. இந்த வசனம் நமக்கு முழுசா புரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்ணோட்டம், அன்றாட வாழ்க்கை வேறு விதமா இருக்கும். we will start living a different way. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுது சொல்லும்ல,
நம்ம லைஃப் ஸ்டைல் மாற துவங்கிறோம். இட்ஸ் such a powerful verse. இயேசு இரத்தத்தினாலே சமாதானம். Hallelujah. நேத்து பார்த்தது புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். நேத்து பார்த்தது பீஸ் ஆஃப் காட். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், பீஸ் ஆஃப் காட். இன்னைக்கு மைய பொருள் பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த தேவனோடு சமாதானம் தான் என் ஆசீர்வாதத்துக்கு, என் சந்தோஷத்துக்கு அடிப்படை. இட்ஸ் a foundation. ஹல்லேலூயா. 3 விதமான சமாதானங்கள். தேவனோடு சமாதானம், தேவன் இடத்தில் வர சமாதானம், பீஸ் ஆஃப் காட். தேவ சமாதானம் பொதுவாக சொல்லுவோம். 3வது பீஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. பீஸ் வித் காட் இன்னைக்கு பார்க்க போறது. நேத்து பார்த்தது பீஸ் ஆஃப் காட். நம்ம இனிமேல் பார்க்க போறது பீஸ் ஃப்ரம் காட். பீஸ் வித் காட். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினாலே, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிறவர்களோடும் பரலோகத்தில் உள்ள யாவையோடும் ஒப்புரவாக்க அவருக்கு பிரியமாயிற்று. இந்த மீனிங்க, இந்த சத்தியத்தை கிராஸ்ப் பண்ணிட்டோம்னா we'll start living differently. Praise God. அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கினார். பொதுவா சமாதானம் சொல்லுவாங்க, 2 பேர் பேச்சுவார்த்தை வந்துச்சுன்னா சமாதானம் ஆயிரும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க அவர்கிட்ட பரிச்சதை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க, அவர் உங்கள்கிட்ட பறிச்சு கொண்டதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சமாதானம், காம்ப்ரமைஸ். 2 பேர் ஹேண்ட் ஷேக் கொடுங்க, காம்ப்ரமைஸ், ஒப்புரவு, சமாதானம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சமாதானம் ஒப்புரவாச்சு. எப்படி ஆச்சா? இயேசுவின் இரத்தத்தினால். Hallelujah. By the precious blood of Son of God. தேவ குமாரனுடைய இரத்தத்தினால. பாருங்க, what a precious peace. எனக்குள்ள சமாதானம், உங்களுக்குள்ள சமாதானம் சாதாரண சமாதானம் அல்ல. இயேசு இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சமாதானம். Say hallelujah. Praise God. அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கினார். கிரியேட்டர். என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழே விழுந்தாங்களோ அன்னைக்கு அந்த உறவு முறிஞ்சு போச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்ட உறவு முறிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபாதர், the holy God, he was a broken hearted man. நம்ம ப்ராடிகல் சன்ல கெட்ட குமாரன் கதையில பார்க்கிறோம். அந்த தகப்பன உள்ள உடைந்து போன உள்ளம். அதே போலதான் பிதாவாகிய தேவனுடைய இருதயம் உடைந்து போயிற்று. ஐயோ, நான் மனிதனை ஆசீர்வதிக்க முடியலையே, எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், அவன் பெற்றுக்கொள்ள தகுதி இழந்து போயிட்டானே, உறவு முறிந்து போயிற்றே, கீழ்ப்படியாமல் உறவு முடிந்து போயிற்றே. broken hearted father. அவர் தன்னுடைய குமாரனையே அனுப்பி இந்த ஒப்புரவை உண்டாக்கினார். சமாதானம் உண்டாக்க அவருக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல அவருக்கு ஃபாதர். Praise God. Hallelujah. What a wonderful verse. இயேசு இரத்தத்தினால சமாதானம் உண்டாயிற்று. பீஸ் வித் காட். இதான் ஃபவுண்டேஷன். இந்த பீஸ் வித் காட் இருந்துச்சுன்னா பீஸ் ஆஃப் காட் என் லைஃப்ல செயல்பட துவங்கும்.
தேவனோட சமாதானம் இருந்துச்சுன்னா தேவ சமாதானம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க மத்தியில செயல்படும். ஹல்லேலூயா. நேத்தே பார்த்தோம், இட்ஸ் a gift. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு. இதுதான் ஃபவுண்டேஷன். பீஸ் வித் காட், தேவனோட சமாதானம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் டாக்டர்கிட்ட போனார். அவர் சொன்னாரு, இது ஒரு கதை, இமேஜினரி கதை. டாக்டர், உடம்பு ஃபுல்லா வலிக்குது டாக்டர். அப்படியா? அப்படின்னா டாக்டர், என்ன பண்றீங்க? எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர். எங்க மூக்கை தொடுங்க, ஆ மூக்கு வலிக்குது. எங்க கண்ணத்தை தொடுங்க, ஆ வலிக்குது. காலை தொடுங்க, ஆ வலிக்குது. டாக்டர் சொன்னாரு, உங்க கையில, உங்க காலில், உங்க மூக்குல, கண்ணத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க விரல்ல பிராக்சர் இருக்கு அப்படின்னாரு. ஆம் பிரியமானவர்களே, தேவனோட உறவு பிராக்சர் ஆயிருச்சுன்னா வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் வேதனை. சொல்லுவோம், ஐயா என் திருமண வாழ்க்கையில வேதனை, ஐயா என் வேலை ஸ்தலத்துல எனக்கு வேதனை, என் குடும்பத்துல ஒரே வேதனை, என் சபையில ஒரே வேதனை, சரீரத்துல வேதனை, இருதயத்துல வேதனை. ஏ இந்த வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் என் வாழ்க்கையில் செயல்படணும்னா இயேசு ரத்தம் எனக்கு சொந்தமா இருக்கணும். இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும். If God, Jesus Christ is my Savior, எனக்கு அந்த சமாதானம் சொந்தம். நான் அந்த சமாதானம் கொண்டாட முடியும். Hallelujah. I can own it, I can claim it, I can use it, I can show it. Praise God. Hallelujah. ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, அவங்க கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறாங்க. கொந்தளிக்கிற கடல் அழுக்கையும் சேற்றையும் கரையில வந்து தள்ளும். துன்மார்க்கரோ, பைபிள்ல துன்மார்க்கர் சொல்லும் போதெல்லாம் எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணும் தெரியுமா? காட்லெஸ் மேன், மோசமான மனுஷன் புரிஞ்சுக்க கூடாது. நானும் துன்மார்க்கன் தான், இயேசு வாழ்க்கையில் வந்தாரு, நான் நீதிமான் ஆகிட்டேன். எங்கெல்லாம் பைபிள்ல துன்மார்க்கன் சொல்லப்படுதோ, காட்லெஸ் மேன். இந்த காட்லெஸ் மேன் எப்படி இருக்கானா? கொந்தளிக்கிற கடலை போல. எங்கேயாச்சும் பார்த்துக்கீங்களா சமாதானம் கடலை போறதுன்னு சொல்லியிருக்கா? சமாதானம் நதியை போல ஓடுதான் சொல்லும். கடல் கொந்தளிக்கிற கடல். இந்த கொந்தளிக்கிற கடல் அவனை அமர்ந்திருக்க விடாது. அப்படியே அலை மீது அலை அப்படியே பாஞ்சு ஓடிட்டு இருக்கும். அவனுடைய இருதயம் அமர்ந்து இருக்காது. காட்லெஸ் மேன். ஏன்? அவனுக்கு தேவனோடு உள்ள உறவு சரியில்லை, தேவனோடு சமாதானம் இல்லை. அவனுக்கு அந்த கொந்தளிப்புனால அழுக்கும் சேரும் வெளியே தள்ளப்படும். காட்லெஸ் மேனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே ஒரு மேற்பார்வையா பார்த்தோம்னா ஒரு ஷோ போட்டிருப்பாங்க, ரொம்ப அப்படி பீஸ்ஃபுல்லா காமா இருக்கு மாதிரி. திடீர்னு இந்த மாதிரி பண்ணா கொந்தளிச்சு எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் சேரு. உள்ளுக்கு அப்படியே இருக்கும், டச் பண்ணிட்டா போதும் டபால். ஏன்? அவங்க இருதயம் அமர்ந்திருக்கல, இதயத்துக்குள்ள கொந்தளிப்பு. A godless man has no peace. ஏசாயா 6 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, சமாதானம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்களா? சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருப்பாங்க. மேல் பூச்சாய் குணம் ஆக்குவார்கள். மேல் பூச்சாய், அதாவது பெரிய அல்சர் இருக்கும், மேல ஒரு சின்ன பேண்டேட் ஒட்டினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்கு டீப்ல இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சும்மா மேல் பூச்சாக அப்படி இப்படி. சில பேரை பார்த்திருப்போம், ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவே இருக்காது. ஆனா சர்ச்சில் ராபோஜனம் வந்துச்சுன்னா
அவங்க பாட்டுக்கு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் மேல் பூச்சாக புது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்த சீட் கொடுத்தா ரொம்ப பயபக்தியா வாங்குவாங்க. நல்ல எண்ணங்க, ஆசை, நல்ல ஆசை. ஆனா என்னது? மேல் பூச்சு. அது மட்டும் கிடைச்சா போது நிற்கிறாங்க. ஆனா உறவு, தேவ சமாதானம், தேவனோட ஒப்புரவு, பீஸ் வித் காட் த்ரூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு மூலமாக தேவனோடு சமாதானம். பிரைஸ் காட். என்னாகும்? 25ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். அதோட பின்னணி சொல்றேன், பேக்ரவுண்ட் சொல்றேன். நம்பர்ஸ் 25 அது பேக்ரவுண்ட் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேவர்களை வணங்க துவங்குறாங்க, அந்நிய பெண்களோட உறவு வைக்க துவங்குறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அவருக்கு கடும் கோபம் வந்திருக்குன்னு வேதம் சொல்லுது. எரிச்சல் வந்திருக்குன்னு சொல்லுது. பாருங்க, அந்த வேர்டு எரிச்சல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இங்கிலீஷ் வேர்ட்ல he is a jealous God. அந்நிய தேவர்களை வணங்குவது ஆண்டவருக்கு முற்றிலுமாக பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் மோசேயிடம் சொல்றார், இந்த தவறு செய்றவங்களை எல்லாம் அழித்து போடு. சபையை கூட்டி வச்சிருக்காரு மோசே. இந்த நேரத்தில் 2 பேரு அப்படிப்பட்ட அருவருப்பான தவறு செய்யறாங்க. அப்ப ஒரு விஷயம், பினாகேல் என்ற ஒரு மனுஷன், பினகாஸ் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அப்படியே வைராக்கியம் கொண்டு போய் 2 பேரும் அழிச்சு போடுறான். பினகாஸ். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதான். என்னாகும்? 25ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் சொல்லுது. இந்த மனுஷன் எனக்கு வைராக்கியம் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த பினாகேஸ் வைராக்கியம் கொண்டு இந்த தவறு செய்தவர்களை அழித்தான். இவன் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே அவன் பெரிய ஒரு நன்மையை செய்து விட்டான். அவங்க பாவத்தை எல்லாம் போக்கத்தக்க ஒரு நல்ல பரிகாரம் செய்து விட்டான். இவங்க மேல வச்சிருந்த கோபத்தை முற்றிலுமாக நான் எடுத்து போடுறேன். இவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, ஒரு மனுஷன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே விடுதலை கொடுத்தான். இதுக்குள்ள 24,000 பேர் அழிந்து போயிட்டாங்க வாதையினால. ஒரு மனுஷன் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக பரிகாரம் செய்தான், பாவத்துக்கு பரிகாரம் செய்தான். ஹல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு மாதிரி. he is a type. இந்த பினாகேஸ் ஒரு மாடல், இயேசு ரியல். இந்த உலகத்துக்கே ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரம் செய்தார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து பாவம் ஆக்கப்பட்டார். பாவமே அறியாதவர் பாவம் ஆக்கப்பட்டார். இதை இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். Jesus made the personification of sin. உலகத்துடைய எல்லா பாவம் அவர் மீது சுமர்த்தப்பட்டது. கடந்த நிகழ்கால வரப்போற எல்லா மனிதருடைய பாவம் அவர் மீது சுமர்த்தப்பட்டது. Praise God. இயேசு சிலுவை தொங்கும்போது பாவத்தின் சின்னமாக, இது personification of sin-ஆக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவன் அவரை பார்க்க முடியல, பிதா அவரை பார்க்க முடியல. இயேசு துடிக்கிறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு? பாவத்தின் அகோரம். ஜீசஸ் bore my sin. என் பாவத்தை சுமந்தார். நான் சிலுவையில் தொங்குவதற்கு பதிலாக in my place,
எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில வேதனை அனுபவித்து மரித்தார். ஆகவே ஒப்புர உண்டாகிற்று. அல்லேலூயா. சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதத்தான் கொலோசியர் 1:2 சொல்லுது. அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் praise God சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள யாவையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் ஒப்புரவாக்க அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. praise God. பிரியமானவர்களே, என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும், என் வாழ்க்கையில சமாதானம் வேணும், நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு சமாதானம் வேணும், என் தெருவில் எனக்கு சமாதானம் வேணும், என் சரீரத்தில் சமாதானம் வேணும், என்னுடைய உள்ளத்தில் எனக்கு சமாதானம் வேணும். நம்ம எல்லாரும் இந்த சமாதானத்தை கிளைம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இயேசு மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. ஃபவுண்டேஷன் பீஸ் வித் காட். ஹல்லேலூயா. இயேசு இரத்தத்தினாலே சமாதானம். ஹல்லேலூயா. praise God. இப்ப இந்த சமாதானத்தை என்ஜாய் பண்றோமா? இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். இந்த சமாதானத்தை என்ஜாய் பண்றோமா? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஒரு மனுஷன் நினைக்கலாம், எனக்கு மட்டும் பெரிய பங்களா இருந்துச்சுன்னா, நான் சின்ன வீட்டில் இருக்கேன், நான் அந்த பங்களா என்ஜாய் பண்ணுவேன். பிரியமானவர்களே, பங்களாவை காட்டிலும் பெரிய வீட்டை காட்டிலும் சமாதானம் இயேசு இரத்தத்தினாலே உண்டாக்கிய சமாதானம். யாரோட? வானத்தையும் பூமி உண்டாக்கினரோட சமாதானம். ஹல்லேலூயா. I have a running relationship. சமாதானம், ஒப்புரவின் சமாதானம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்திய போது யூதாஸுக்கு 30 வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. He could not enjoy it. அவனால் கொண்டாட முடியல, அதை அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இயேசு இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த சமாதானத்தை கொண்டாடணும். செலிப்ரேட் பீஸ் வித் காட். தேவனோடு உள்ள உறவை கொண்டாடுங்க மை பிரதர், மை சிஸ்டர். ஹல்லேலூயா. உலகத்தில் அவன் எனக்கு வெறுக்கிறான், இவனை வெறுக்கிறான், அந்த சக்தி வெறுக்குது, இந்த சக்தி வெறுக்குது. பட் ஒன் திங் ரிமெம்பர், God loves you. தேவனோடு உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. வாட் a great privilege. பிரியமானவர்களே, இந்த சமாதானத்துக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றோமா? ஆண்டவர் எனக்கு நல்ல படிப்பை கொடுத்தார், நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை கொடுத்தீங்களாப்பா, நன்றி சொல்லுவா. praise God. ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது நன்றி. உதடின் பலியாக சமாதானம் சமாதானம் சொல்ற அந்த பலியை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. say it today. இன்னைக்கு உங்க பிரேயர்ல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சமாதானம், தேவனோடு சமாதானம், தேவனோட ஒப்புரவை கொடுத்தீங்களாப்பா, உங்களுடைய ரத்தத்தினால கொடுத்தீங்களாப்பா, நன்றி ஆண்டவரே. ஐ தேங்க் யூ, ஐ பிரைஸ் யூ ஃபார் திஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், சின்ன காரியத்தினால நம்ம சமாதானத்தை இழந்து போயிடுறோம். அவன் 4 மணிக்கு வர்றேன்னு சொன்னா, இப்ப மணி 5 ஆச்சுன்னு சொல்லி கோபம், சமாதானம் இழந்து போயிடுறோம். இட்ஸ் a small thing. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு வர்ற சமாதானம், இருதயத்தில் சமாதானம் தேவன் கொடுத்த சமாதானம். இட்ஸ் ஃபவுண்டேஷன் என்னது? தேவனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களுக்கு எப்படி வந்துச்சு பிரதர், சிஸ்டர்? இயேசுவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தினால சமாதானம் உண்டாக்க உங்க பிரியமானதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது குமாரனையே அனுப்பி
உம்மோடு ஒப்புரவாக்க செய்தீரப்பா. நான் அதை விசுவாசிக்கும் போது அந்த தேவ சமாதானம் என் வாழ்க்கையில வருது ஐயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் நன்றி சொல்லல. இன்னைக்கு என் வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, இந்த ஒப்புரவுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே, நீங்க சிந்தி உங்க குமாரன் சிந்த ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. சிந்தப்பட்ட சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் உண்டாகிய தேவ ஒப்புரவுக்காக, தேவ சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் தேவை, என் வாழ்க்கையில் சமாதானம் தேவை. இன்னைக்கு எனக்கு வெளிப்பாடு உண்டாக்கி இருக்கிற ஆண்டவரே, அந்த சமாதானம் எனக்கு இருக்கு. நான் அதை கிளைம் பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை சுதந்திரத்துக் கொள்ளணும். இன்னைக்கு ஒரு விடுதலையோடு எங்க வாழ்க்கையை தோங்குற மாட்டவரே, மீண்டும் தோங்குற மாட்டவரே. We change our approach to the problems of life. தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி அப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் சங்கீத வேளை. சங்கீதம் 91 1 முதல் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் விசுவாசம் அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்கள் அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus, கொரோனா வைரஸை என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus, கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus, கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus, கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். இப்பொழுதும் ஜெப வேளை. சசி பிரேம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். என்னுடைய வாய் எவ்வளவோ பரவாயில்ல, உங்க எல்லாருடைய ஜெபத்துக்காகவும் மிகவும் நன்றி. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதுவும் சரியாக சசி அவர்களை எக்ஸ்ட்ராவா இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்டை சேர்த்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க கிருபை பாராட்டினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
ஆண்டவரே இந்த வேலை எவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருப்பதற்கு நாங்க ஓடோடி வருவதற்கு கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறப்பா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ஆண்டவரே தாவீதுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருந்தோ அது போல கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக இந்த தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கும்படி நீ கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தேவரே இந்த கூடுகையை ஆரம்பித்து கொடுத்த அத்தானே அக்காவையும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நினைக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எவ்வளவோ கிருபை ஆண்டவரை நீங்க பொழிந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே எவ்வளவோ பெரிய வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து கர்த்தர் நீர் உடைய உயிர் திறந்த வல்லமையினாலே மூடிக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த சுகத்துக்காக பரிபூரண ஆரோக்கியத்துக்காக எடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஜெபங்களுக்காக உடைய செவிகள் திறந்திருக்கிறதுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை நீ நினைத்து ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்யறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அவருடைய வாயில இருக்கிறதான அந்த ஆண்டவரே பிரச்சனை சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் சொல்வது போல கர்த்தாவே இறையாதே அமைதலாயிருந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே பூரண ஆரோக்கியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கூடுகையை நடத்த முடியாதபடிக்கு தடையா இருக்காதபடிக்கு கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ரத்தத்தை இந்த இடத்துல நாங்கள் பூசுகிறோம் தகப்பனே. பூரணமான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை இந்த நாட்களில் நீ நடத்தி வந்திருக்கிறீங்க. அற்புதமான காரியங்கள் நாங்கள் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி தகப்பனே நீர் பரிபூர்ண விடுதலையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே அக்காவை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அத்தானுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. தேவரே இம்மட்டும் நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க சுகம் பலன் ஜீவன் ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து கொள்ளவும் ஆண்டவரே அதை தியானிக்கவும் ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அதை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளினால எங்களை திருப்தியாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களோடு கூட அந்த வார்த்தைகள் இடைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. எங்களை ஆறுதல் படுத்துகிறதுக்காக எங்களை திடப்படுத்துகிறதுக்காக எங்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. இன்னமும் தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு ஆண்டவர் எங்கள் இருதயங்களை திறந்து தரலாம் தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவைகளின் உள்ளத்திலே கிரியை செய்ய சுவாமி. ஆண்டவர் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நீர் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களுக்காக நாங்கள் கடந்த ஓடி ஸ்தோத்திரங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்திலே உம்மோடு கூட நடக்க உண்மை தியானிக்க உம்மோடு கூட பேச நம்முடைய வேத வசனங்களை வாசிக்க ஆண்டவர் இன்னும் அதிகமான நேரத்தை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க உங்களுடைய பிள்ளைய பலப்படுத்துங்க அப்பா. 2 பேரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதுக்கும் இன்னும் அதிகமா இந்த ஊழியங்கள் ஆண்டவரே பறந்து விரிய கர்த்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த குடுவையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே பிள்ளைகளையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வயதான நிலைமையில இருக்கிற சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருக்கு வேண்டிய சுகத்தை நீங்க தாங்கப்பா. பரிபூர்ண விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளை மத்தியில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பொருளாதார ஆண்டவரே கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள் கர்த்தாவே நீதாமை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற ஆனந்தம் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சந்தோஷத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க. அது போல ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய ரத்தத்தினால நீர் எங்களை ஆண்டவரே உமக்காக ஒரு புறவாக்கி கொண்டீரே அப்பா. அந்த பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் ஆவி உமக்காக ஆண்டவரே உமக்குள்ளாய் ஒப்புராக்கும்படிக்கு கர்த்தர் நீர் இறங்கி இந்த உலகத்திலே வந்து சுவாமியுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு அனந்தபடி ஸ்தோத்திரங்களை ஒவ்வொரு நாளும் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த குடும்பத்துல உள்ள குடுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே பேர பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆளுகைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். தங்களுக்கு ஜெபம்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய ஜெபங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு
பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டவரே, உடைய சமூகத்துல பரிபூர்ண சமாதானம் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை அனுபவிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, எங்களுடைய குற்றங்களை நீர் உணர்த்துகிறதுக்காக அப்பா, நாங்கள் அறியாமல் இருக்கிறது ஆண்டவரே, அநேக சத்தியங்களை நாங்கள் அறியாதிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட கத்தை ஒவ்வொன்றையாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட கத்தாவே, எத்தனையோ ஜனங்கள் அப்பா ஆண்டவரே துயரத்தினால துக்கத்தினால எங்களுக்கு வழி தெரியவில்லாத தவிக்கிற ஒவ்வொரு நீங்க நோக்கி பாருங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே கரத்தின் கிரியைகளா இருக்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே, நீங்க உலகத்தில் இருந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே அவர்களுக்காக மனதுருகினே அப்பா. மனுஷரை பார்த்து மெய்ப்பனாத ஆடுகளை போல இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து இங்க மனதுருகினே அப்பா. ஆண்டவரே, இதே போல இந்த நாட்களில் கூட கத்தாவை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அறியாத மக்களை நினைக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு நீர் விடுதலை கட்டளிடும்படியாக உடைய வார்த்தைகள் அங்கு சென்று சேரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே கூகுள் மீட் மூலமாக ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு சாட்சியா இதை பகிர்ந்து கொடுக்க கிருபை தாங்க சுவாமி. நான் அநேகர் இடத்துல ஆண்டவரை கடந்து வர கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர கிருபை தாங்க சுவாமி. ஏசப்பா, மீதியான நேரம் முழுதும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வந்திருக்கிறீங்க அப்பா. அதற்குரிய பலனை நாங்கள் அனுபவிக்கவும் ஆண்டவரே இன்னும் அதிக நேரம் நாங்கள் இந்த இடத்துல செலவழிக்க கத்த திருவை செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய சமூகத்திலே உடைய ஆளுகைக்குள்ள அவனுடைய ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய நடக்கையின் மூலமாக அநேகரை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள நம்முடைய மந்தைக்கு அழைத்து வர கர்த்தர் அனுக்கிரகம் நம்முடைய ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஆவச்சுடைய நாமத்துக்கே எடுக்கிறோம். நாங்கள் கேட்டு கேட்காம ஆட்சி கொடுத்து எங்களை ரட்சித்து எடுத்து எங்களுக்காய் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் உற்றார் சுற்றார் நண்பர்கள், மருத்துவ பணியிருப்பவர்கள், வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகள், ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறான்கள் அன்புள்ள பரமதாப்பனே, இந்த அருமையான நல்ல வேலையை தந்துக்க நன்றியோட ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டு. எவ்வளவு துதித்தாலும் பத்தாவது ஆண்டவர். இந்த அற்புதமாக 4வது மாதம் முடிய 5வது மாதம் பாதியை கடக்க கிருபை செய்திருக்கு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அனுதினம் மன்னாவினால் எங்களை போஷித்து ஆண்டவரே எங்களை பராமரித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை ஆண்டவரை விட வசனம் எங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகிறதப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம். பயத்தோட வந்தோம் சுவாமி. என்ன கொரோனா புதுசாக ஒன்று இருக்குதே, என்ன நடக்குமோ தெரியாது என்ற அந்த பயத்தெல்லாம் நீக்கி ஆண்டவரே இந்த நேரத்தை ஒரு ஆசீர்வாதமான வேலையாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வேலையாக, ஒரு துதியின் வேலையாக, மகிமையின் வேலையாக மாற்றி கொடுத்தீங்களே. கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்களே, ஒவ்வொரு குடும்பங்களையும் போஷித்து பராமரித்துக் கொண்டிருக்கிறீங்களே. கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உருவின பட்டயத்தோடு உடைய தேவதூதர்கள் காவல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு வீட்டு வாசலுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கள் இல்லங்களிலே பூசப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின் படிக்க எங்கள் அலங்கத்துக்குள்ளே எந்த கொரோனாவோ வேறு எந்த பிரச்சனையும் வருவதில்லை சுவாமி. ஆமென். இந்த நேரத்திலே சுவாமி விசேஷம் காம்பவுண்ட் வால் உம்முடைய தேவதூதர்கள் நிரப்பப்பட்டிருப்பதாக. எங்கள் அலங்கங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க, பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. எந்த கொரோனாவோ வேற எந்த பிரச்சனைகளோ வந்து ஆண்டவர் எங்களை மனமடி வாக்காத படிக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். அது போலவே சுவாமி அரண்மனைக்குள்ள சுகம், எங்கள் வீடுகளுக்குள்ள சுகம் இருக்கட்டும் சுவாமி. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உருவின பட்டத்தோடு தேவதூதர்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக நீங்க பாளையம் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாளையம் இறங்கி இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயம் சுவாமி, ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே. அங்க நீங்க பாளையம் இறங்கி நீங்க உலாவிக்கிட்டு இருக்கீங்க சுவாமி. பாளையத்துல உலாவின தேவன், ஏதேன் தோட்டத்துல உலாவிய தேவன், சாலமோன் மண்டபத்துல உலாவிய தேவன், எங்களுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டு. அந்த உலாவத்துல நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்றோம் சுவாமி. கொடா கொடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீங்க உலாவிக்கிட்டு இருக்கும் போது
எந்த விதமான பயமும் கிடையாது ஆண்டவரே. எந்த கொரோனாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் உமக்கு அபயமிடுகிறோம் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொரோனா உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. முடிவு தெரியவே இல்லை யாருக்கும் ஆண்டவரே. ஆனால் நீர் அறிவீர். நீர் அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற் கொண்டு தெரிவிக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லாம் எப்படி நடக்க போதும் உமக்கு தெரியும் சுவாமி. கடைசி நாட்கள் எல்லாம் இது சம்பவிக்க வேண்டியதேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டு. இதுதான் வேதனையின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கீங்க. இதனோட கடந்து போக எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தந்துகிட்டு இருக்கிறீங்க. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆனாலும் எங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்ன நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க சொல்றதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும். நீங்க கட்டிட நிற்கும் ஆண்டு. இந்த கொரோனா நிறுத்த உங்களால முடியும். கொரோனாவால் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. லட்சமாக ஆண்டவரை டைரக்டாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், இன்டைரக்டாக இழந்து கொண்டிருக்கிற குடும்பத்தினர், வேலைகளிலிருந்து தவிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே. உலகமே பரிதவித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. ஒரு முடிவை, நல்ல ஒரு முடிவை தாங்க சுவாமி. எதிர்பார்த்திருக்கிற முடிவை தாங்க ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு கூட்டம் மக்கள் உமக்கென்று நீங்க சேர்க்க கிருபை செய்யுங்க சுவாமி. உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் சொல்ல டாக்டர்ஸ் எவ்வளவு டிவோட்டடாக, எவ்வளவு அர்ப்பணிப்போட ஆண்டவர் வேலை செய்யறாங்க ஆண்டவர். இந்த விசேஷமா இந்த கொரோனா வார்டில் வேலை செய்யற டாக்டர்ஸ் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளில் கொரோனா இருக்கிற ஆஸ்பத்திரிகளில், கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்காகவும் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தான் அவங்களை பாதுகாக்கணும் சுவாமி. விசேஷத்தை பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. அவர்களை விசேஷத்தை அழைப்பினால் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா டாக்டர்ஸும் ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. விசேஷத்தை ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. அவர்கள் கைகளை யுத்தத்துக்கு பழக்கிட்டிருக்கீங்க. எவ்வளவோ சர்ஜன்ஸ், எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ அறிவை அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மருத்துவ அறிவை கொடுத்த ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை செய்திருக்கீங்க சுவாமி. அவர் கைகளை உறுதிப்படுத்துங்க. உற்சாகமாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க. தளர்ந்து போறாங்க சுவாமி. நிறைய பேர் ஆண்டவரே அப்படியே டவுன் ஆகிறாங்க. எவ்வளவோ நியூஸ் வருது. தளர்ந்து போன கைகள் எல்லாம் திடப்படுத்துங்க. தள்ளாடுற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் ஆண்டவரே. உம்மால மட்டும்தான் முடிவு சுவாமி. உற்சாகப்படுத்துங்க சுவாமி. நிச்சயமா முடிந்து போய் இந்த வியாதி என்று சொல்லி உற்சாகப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுது உற்றார் சுற்றார் நண்பர்கள்ல அநேக மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபனி, சலோமி, சாம், ஸ்வீட்டி பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜுக்கு கொரோனா ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க. நெகட்டிவ் ரிப்போர்ட் வர கிருபை செய்யுங்க. அதுபடி உற்றார் சுற்றார் நண்பர்கள், குடும்பங்கள் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் ஸ்ரீ சுபிசாக் குடும்பங்கள், ஷீபா, ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனி குடும்பங்கள், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பங்கள், அமலா பிரசன்னா, அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின், சங்கீதா, சேரன், கீர்த்தனா குடும்பங்கள், ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா குடும்பங்கள், அகாசி, காட்ஃப்ரி, ஜாஃப்ரி குடும்பங்கள், விக்கி, விவேக், ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன் குடும்பங்கள், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின் குடும்பங்கள், தூர தேசம் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் நீர் நாட்டப்பட்ட விருட்சங்கள் சுவாமி. ஒளிமர கண்டுகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்யுங்க. அது போலவே ஆண்டவரே ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், கேன்சர் ஆண்டவரே, பானு, ஜாய், லெஸ்லி, ஆனந்த் 3 பேருக்கும் கேன்சர் ஆண்டவரே. அது போலவே பரிபூர்ண சுகத்தை தாங்க, ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க. எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம். டாக்டர் சொன்ன நல்ல ரிசல்ட்டுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நல்ல எல்லா புண்களும் ஆறி இருக்கிறது என்று சொன்னதுக்காக கொடி சொத்த உம்முடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அது போலவே ரமா சிஸ்டர், பானுடைய சிஸ்டர் அனேபிள் டு வாக், அவங்கள நடக்க கிருபை செய்யுங்க. மனசில் உறுதியை தாங்க ஆண்டவரே. டாக்டர் ஜெயின் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒட்டன்சத்திரம் டு அஸ்ஸாம்,
ஆண்டவரே அந்த டாக்டருடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் இந்த நேரத்தில் அஸ்ஸாமுக்கு ரொம்ப தூர தேசம் சுவாமி, அங்கே போகிறாங்க. அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிரதிஷ்டையை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்களை வழி நடத்துங்க. ஊழிய பாதையில் அவர்களை நீங்கள் அற்புதமாக வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மதர் தெரேசாவை போல எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாஸ்டர் தேவதாஸ், விமல்ராஜ் 2 பேருக்கும் கொரோனா சுவாமி. உளுந்தை பாஸ்டர் இங்கே ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, அவர் நல்ல சுகத்தை தாங்க. 2 பேரும் பரிபூர்ண சுகம் அடைந்து உமக்கு சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ராஜ்குமாரியுடைய டிரான்ஸ்ஃபருக்காக வருகிறோம் ஆண்டவரே. அகர்தலாவிலிருந்து மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் கணக்கில் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவருடைய கேஸை கட்டாயம் நம்ம இதை செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு மனதில் ஒரு எழுச்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அகாஸ்வேர் ராஜா தூக்கம் வரல சுவாமி ராத்திரி. எப்படி மொர்தெகாயை பற்றி அவன் வாசிக்கிறான், அது போலவே ஆண்டவரே ராஜ்குமார் செய்த நற்கிரியைகள் அதிகாரிகள் கண்கள் முன்னால வந்து அவர்களுக்கு தயவு செய்ய கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தர் யோசேப்போடு இருக்கும்போது எல்லார் கண்ணிலையும் அவங்களுக்கு தயவு கிடைத்ததப்பா. அது போலவே ராஜ்குமாரிக்கு எல்லா அதிகாரிகள் கண்ணிலையும் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் சுவாமி பத்மா வில்சனத்தைக்காக வருகிறோம். வயோதிப காலத்தில் நீங்க உமது கரம் அவர்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே கோடா கொடு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் நீங்காதிரம் என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். நீங்காதிரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினோம்.